Hi friends, welcome to எஸ்மா சமையல். இந்த வருஷம் தீபாவளிக்காக நம்ம இன்னைக்கு செய்ய போறது ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட்டுங்க. நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஒரு 3 பொருளை வச்சு ஈஸியா ரொம்ப சுலபமா ரொம்ப டேஸ்டாவும் செய்யக்கூடிய ரெசிபி. இது கண்டிப்பா உங்க வீட்ல இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படியே நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது முழுசாக புரியும். இப்போது தேங்காய் கோவா லட்டுக்காக நான் ஒரு வெள்ளை ஓட்டு தேங்காயை முழுசாக எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் பின்னாடி இருக்க ஓடு பகுதியெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு தேங்காயை மட்டும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா திருகிட்டு அளவுக்காக தேங்காய் மூடியிலே ஒரு மூடி ஃபுல்லாக அப்படிங்கிற விதத்தில் 2 மூடி அளவுக்கு தேங்காயை எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 2 கப்புன்னு வச்சுக்கலாம். இப்போது கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் விட்டுக்கலாம். நம்ம துருக்கி வச்ச தேங்காய் துருவலை இதில் சேர்த்துக்கலாம். துருவலை இதில் சேர்த்தனதுக்கு அப்புறமா அடுப்பை ஃபுல்லாக குறைச்சிருங்க. குறைச்சிட்டு பொறுமையாக நம்ம நல்லா வணக்கி விடலாம். தேங்காய் நெய்யில் வதங்கும் போது நல்ல மணமாக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கைவிடாமையே கிண்டுங்க. இல்லைன்னா கண்டிப்பாக தேங்காய் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். நமக்கு தேங்காயோட கலர் மாறிடும். கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம பின்னாடி இருக்க ஓடு கூட க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா நெய்யிலே வறுத்துப்பட்டது அப்புறமா நல்லா இந்த மாதிரி உதிரியாக வந்துருச்சு. நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா கூட கையில் நல்லா உதிரியாக நம்ம திரட்டும் போது நல்லாவே தெரியும். இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வந்ததுக்கு அப்புறமா நம்ம பால் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம சேர்த்தக்கூடிய பாலோட அளவு எவ்வளோனா 1/4 லிட்டர் இருக்குது. அதாவது 250 மில்லி. 2 கப்பு தேங்காய் துருவலுக்கு 2 கப்பு, அதாவது 2லேருந்து 2.25 2.5 வரைக்கும் நம்ம பால் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் சேர்த்துருக்கக்கூடிய பால் வந்து கெட்டியான பாலுங்க. காய வச்சு ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். இப்போ பால் சேர்த்தனதுக்கு அப்புறமா தேங்காய் கொஞ்சம் நேரம் நல்லா இதுலேயே மிக்ஸ் ஆகி வரட்டும். அது வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு தேங்காய் நமக்கு ஒரு கெட்டி பதம் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற பொருட்களை சேர்த்த போகிறோம். தேங்காயை வச்சு நிறைய ஸ்வீட் ரெசிபி பண்ணலாம். நம்ம இன்றைக்கி கோகோனட் கோவா லட்டு செஞ்சுருக்கோம். அதாவது பாலில் வச்சு நம்ம செய்யும்போது அது ஃபுல் அண்ட் ஃபுல் கோவா மாதிரி நமக்கு திரண்டு வந்துடும். அதனால தான் இது கோகோனட் கோவா லட்டு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய தேங்காயோட அளவு 2 கப்பு அப்படின்னா எனக்கு கரெக்டாக ஒரு தேங்காய் சரியாக இருந்தது. இப்போது நம்மளோட பாலில் தேங்காய் ஓரளவுக்கு வேக ஆரம்பிச்சிடுச்சு. இது ரொம்பவே சீக்கிரமாகவே நமக்கு கெட்டித்தன்மையாக வந்துடும். அதனால் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாகவே வச்சுட்டு பொறுமையாக கிண்டி விடுங்க. அப்போ தான் நமக்கு கோவா பதம் கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பால் நல்லா திரண்டு தேங்காயோட மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் மூடியிலேயே அரை மூடி சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதாவது 2 கப்பு தேங்காய் துருவலுக்கு அரை கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது கூட பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே சேர்த்துட்டிங்கன்னா திகட்ட ஆரம்பிச்சிரும். இப்போது சர்க்கரை சேர்த்தனதுக்கு அப்புறமா நம்மளோட தேங்காய் கோவா கொஞ்சம் இணக்கமாக வர ஆரம்பிக்கும். இது ஃபஸ்ட்டு இணக்கமாக வந்துட்டு பின்ன கெட்டியாயிரும். தேங்காயோட சுவை கூட்டுறதுக்காக கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்தும்போது நமக்கு ஸ்வீட்னஸை அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போது சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டு திக்காக வர சமயத்தில் நான் ஒரு 3 ஏலக்காயை சர்க்கரையோட நுணுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது நமக்கு ஒரு நல்ல ஒரு அரோமாவை கொடுக்கும், வாசமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஏலக்காயை கண்டிப்பாக சேர்த்தணும். இப்போது நம்மளோட சர்க்கரை கரைஞ்சிட்டு மறுபடியும் நல்லா கெட்டி பதமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை ஒன்று போல் சேர்த்து வச்சுட்டு 4 பங்காக பிரித்து அதில் ஒரு பங்கை தனியாக எடுத்துக்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா நம்ம இன்றைக்கி செய்கிற கோகோனட் கோவாவை 2 கலரில் செய்ய போகிறோம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலரை சேர்த்த போகிறேங்க. அதாவது கேசரி ரெட்டு சேர்த்த போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4ஆக கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாகத்தை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம்
ஜூஸியாகவே இருக்கும். வெளியே இருக்கிறது நல்லா கொஞ்சம் கெட்டியாகிட்டு இன்னும் கூட நமக்கு சுவை அதிகமாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு நமக்கு வெளியவும் உள்ளவும் டபுளாக நமக்கு டேஸ்ட்டு தெரியும். இப்போ மீதி இருக்கிற தேங்காயில் நம்ம கொஞ்சமாக கேசரி பவுடரை தண்ணியில் கலக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது இன்னும் கூட கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போது நமக்கு வெளியே இருக்கிறது இன்னும் கூட கொஞ்சம் டைட்டாக கிடைக்கும். அதாவது லட்டு பிடிக்கும் போது நமக்கு உடையாமல் உதிராமல் இருக்கிறதுக்காக தான் இதை இன்னும் கூட கொஞ்சம் கெட்டித்தன்மையாக ஆக்குறோம். ரொம்ப ஜூஸியாக இருந்துச்சுன்னா நம்ம தேங்காயை உருண்டை பிடிக்க முடியாது, அது உதிர்ந்து போயிடும். அதனால் நல்லா ஓரளவுக்கு கெட்டியாக வர அளவுக்கு நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட கலர் ஃபுல்லாக ஈவனாக மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. நம்மளோட தேங்காயும் ஓரளவுக்கு நல்லா கெட்டித்தன்மையோடு வந்துருச்சு. இன்றைக்கி நான் சேர்த்துருக்கிறது கேசரி கலர் ஆரஞ்சுன்னா உங்களுக்கு எல்லோ, க்ரீன் இல்லை பிங்க்குன்னு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலரில் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான ஃபுட் கலரை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒயிட்டாக இருக்கிற தேங்காயை உருண்டை பிடிச்சிக்கலாம். அதாவது சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு பிடிச்சிக்கலாம். கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு பிடிச்சிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். இது போல் நம்ம எல்லா உருண்டைகளையும் சின்னதாக பிடிச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆரஞ்சு கலரை தேங்காய் வெள்ளை கலரில் நம்ம பிடிச்சதில்ல, அதோட டபுள் மடங்காக எடுத்து பிடிக்க போகிறோம். அப்போ தான் அதுக்குள்ளே வச்சு இதை வெளியே பிடிக்கும்போது நமக்கு ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெருசாக எடுத்துட்டு நல்லா தட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒயிட் கலரில் இருக்க தேங்காயை இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஆரஞ்சு கலரில் கவர் பண்ணிக்கலாம். இப்போது இது நமக்கு லட்டு பிடிக்கும்போது உள்ள ஒரு கலர்லேயும் வெளியே ஒரு கலர்லேயும் மல்டி கலரில் சூப்பராக இருக்கும். இதை இப்போது எடுத்துகிட்டு நல்லா பால் மாதிரி பிடிச்சாச்சு. இதே போல் மற்ற லட்டுக்களையும் பிடிச்சிக்கலாம். பார்த்தீங்களா, கரெக்டான கன்சிஸ்டன்சிலே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே போல் மற்ற லட்டுகளையும் பிடிச்சாச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா உள்ள ஒரு கலரில் வெளியே ஒரு கலர்லன்னு பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் செஞ்ச உடனே எல்லாமே காலியாகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த தீபாவளிக்கு மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.